Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Flipkartல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டை பத்தி அதோட யூஸ், அதோட அன்பாக்சிங் அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க உள்ள போய். இதுதான் guys நான் ஆர்டர் பண்ணியிருந்த ப்ராடக்ட் எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாத்தீங்களா? இது வந்து நான் வந்து just 280 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உடனே 2 டேஸ்ல வந்துச்சு வீட்டுக்கு. இப்போ வாங்க உள்ள போய் இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கா தான் போட்டுருக்காங்க பேக்கிங்லாம். அங்க பாருங்க. பிரிக்கிறது கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. நல்லா குவாலிட்டியா தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டயருக்காக போகிற லைட்டு பார்த்தீங்கன்னா கார் டயருக்கு போடலாம், பைக் டயருக்கு போடலாம், அப்புறம் சைக்கிள் டயருக்கும் போடலாம், 3 டயருக்குமே போடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் நல்லா பேக்கிங்லாம் நல்லா மசாஜ் பண்ணியிருக்காங்க. எந்த டேமேஜும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்தா தான் தெரியும். பாருங்கள் உள்ளே திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து சைக்கிளுக்கு முன்னாடி டூம் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, சைக்கிளுக்கு முன்னாடி டூம் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இது. பாருங்கள் இதில் வந்து 3 மோட் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் பவர், இன்னொன்று வந்து கொஞ்சம் லைட் பவர், இன்னொன்று வந்து பிளிக்கிங்கு. இது 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆரன் அதில் இருக்கும். பாருங்கள் நல்லா ஆரன் நல்லா சவுண்டாகவே அடிக்குது. இதில் வந்து 5 டைப் ஆஃப் ஆரன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 5 டைப் ஆஃப் ஆரன் எப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேக் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பேக் லைட்டுக்கு சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்களா, இங்கே இருக்குது சுவிட்ச் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வந்து ஒரு பக்கம் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து வச்சு அப்படியே போட்டிங்கனாக்கா சைக்கிள் வந்து அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த ஆங்கிளில். அப்புறம் இந்த இது லப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி மாட்டிட்டு இதில் வந்து இப்படி மாட்டிட்டு இதெல்லாம் ஒரு ஆங்கிள் இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்து இப்படி மாட்டிடுறது. இதுக்காக இந்த இது கொடுத்துருப்பாங்க லப்பர். சரி இப்போ வாங்க. இது வந்து சார்ஜ் இல்லை இப்போதைக்கு, இது லைட் எரிய மாட்டேங்குது. இது வந்து சார்ஜ் இருக்குது, அதிலே லைட் இருக்குது. இது வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் வச்சுருக்காங்க. நானும் ட்ரை பண்ண அதனால் வரலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாப்லர் பின்னை கட்டிக்கோங்க. கட்டிட்டு வந்து இருக்காங்க. இது தான் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது இந்த 2 டியூப் வந்து இதில் இருக்குது. இந்த வந்து மவுத் வந்து இந்த பின்னாடி இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். போட்டு லைட்டை திரும்ப அட்டாச் ஆகிடும். பாருங்கள் நல்லா அட்டாச் ஆகிடுச்சு. அப்புறம் இப்படி நல்லா இது பண்ணிங்கனாக்கா இது வந்து எரியும். வாங்க பண்ணலாம் அது எப்படின்ட்டு. நானும் நல்லா செக் பண்ணி பார்த்தேங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா எரியவே இல்லை, எல்லாம் செக் பண்ணாலையும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி திறந்து பார்த்தாக்கா இந்த பாருங்கள் இந்த ஒரு சின்ன பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பர் வந்து இது உள்ளே இப்படி வச்சுருக்காங்க, இப்படி வச்சு போட்டுருக்காங்க இதில். ஏன்னா வந்து ரொம்ப எரிஞ்சிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செல்லெல்லாம் அப்புறம் அந்த பேப்பர் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி செல்லெல்லாம் கழிச்சு அதே மாதிரி செல்லெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு திரும்ப அதே மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லைட்டாக செக் பண்ணவே ஃபுல்லாக எரியுது. இது வந்து டயரில் போட்டிங்கன்னா டயர் சுத்தம் போது நல்லா எரியும். இங்கே பாருங்கள் லைட்டாக செக் பண்ணவே எவ்வளோ பிளிங்க் ஆகுதுன்ட்டு. சரி இதை வந்து நம்ம சைக்கிளில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வந்து இந்த ஸ்டிப்பை வந்து உள்ளே விட்டு வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து மாட்டினா போதும். உங்களுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு மாட்டிக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஸ்ஸர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு பஸ்ஸர் வந்து எந்த பக்கம் கரெக்டாக வாட்டர் இருக்கவங்களோ அந்த பக்கம் வச்சு நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து நார்மல் சைக்கிள் தான், இது ஹீரோ சைக்கிள் இல்லை இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வச்சுட்டேன். பாருங்கள் பட்டன் ஆகுதுன்னா நல்லா ஹார்ன் நல்லா கேட்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் வந்து எவ்வளோ பவர் ஆகுதுன்னு பாருங்க. நான் இது பண்ணேன், அவ்வளோ பவராக இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த சார்ஜர்லேயே நான் போட்டேன், அது வந்து அவ்வளோ பவர் இல்லை. இது வந்து டே டைமில். நைட் டைமில் வேணால் லைட்டாக பவராக இருக்குது. நைட் டைமில் போட்டு செக் பண்ணலாம் வாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி பேக் லைட் போடலாம் வாங்க. பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு அப்படியே உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா போட்டு டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நின்றுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இது. நான் சார்ஜ் போட்டுருந்தேன் இவ்வளோ நேரம். இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு லைட் போயிட்டு வருது. அதே வந்து இன்னொரு டைம் லைட் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி விட்டு வருது. இன்னொரு டைம் லைட் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஃபுல் ஸ்பீடாக போயிட்டு வருது. இன்னொரு இது பண்ணிங்கனாக்கா அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. இதில் வந்து 4 மெத்தடில் இருக்குது இதில். ஓகே கைஸ், இது வந்து நான் 280 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒர்க் இல்லையான்ட்டு நம்ம நைட் பார்க்கலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பவர் இருந்தால் ஒர்க் தான், இல்லை பார்க்கலாம் வாங்க அது எப்படி இருக்கு. பாருங்க நம்ம டயர் லைட்னு சொன்ன பார்த்தீங்களா, டயர் லைட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் கூட நல்லா ஃபுல் ஸ்பீடில் ஓடணும் ஆகலை. பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இது நல்லா இது இப்போ நல்லா லுக் வருது. ஆனால் நைட்டில் இன்னும் அதிகமாக லுக் மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம நைட்டில் போய் செக் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம நைட்டில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டும் போடலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல் டிஸ்டன்ஸ் தான் தெரியுது, கிட்ட வச்சு தெரியுது, தூரம் வச்சா நல்லா ஃபுல்லாக டிஸ்டன்ஸ்லாம் தெரியுது. செகண்டில் டிம் போட்டு வைக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தெரியுது பாருங்கள், கிட்டனா நல்லா தெரியுது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் நல்லா அதோட நல்லாவே கிளியராக தெரியுது. ஓகே கைஸ், நம்ம ட்ரை பண்ணலாம். பேக் லைட் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லாவே கிளியராகவே தெரியுது இருக்கு நைட்டில். பார்த்தீங்கன்னா டயர் லைட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். நம்ம டூம் ஆஃப் பண்ணுறேன். டூம் ஆஃப் பண்ணால் கூட டயர் லைட் இருந்தாவே போதும் கைஸ். நம்ம நைட்டில் அங்கேனா போகலாம். அவ்வளோ கிளியராக அவ்வளோ ஃப்ளாஷ் அடிக்குது.
ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.